இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நவாட்டிம் என்கிற ஏர் ஸ்பேஸ்ல இன்னைக்கு மிகப்பெரிய மிசில்ஸ் மழையே படுகிறது. அதே மாதிரி 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள F-35 விமானம் என்ன ஆச்சு? இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போரினுடைய உச்சமாக 7000 கிலோமீட்டர் கடந்து அமெரிக்காவுடைய வான்பரப்பில் பறந்த ட்ரோன் என்ன ஆச்சு? மார்க் ரூபியோவுக்கும் ஹெக்ஸெத்துக்கும். கத்தாரில் பற்றி எரியும் அமெரிக்காவுடைய ராஃப் லஃபான். அது மட்டும் இல்லாம ஸ்பெயினிஸுடைய நாடாளுமன்றத்தில் நெத்தன்யாவுக்கும் ட்ரம்புக்கும் எப்படி செருப்படி விழுந்தது? ஈரானுடைய ஏவுகணை பாலஸ்தீன பெண்களை கொண்டிருக்கிறது. கத்தாருடைய மற்றும் ஈரானுடைய தெற்கு பாசியில இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்குதலை இஸ்ரேல் தொடுத்திருக்கிறான். இது மாதிரி பல முக்கியமான தரவுகளோட தான், முக்கியமான வீடியோக்கள் ஆதாரங்களோட தான் இன்னைக்கு இந்த பதிவுல இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவதாக பாருங்க, மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அதுல முதலாவதாக பாருங்க, நவாட்டிம் அப்படிங்கிற ஒரு ஏர் ஸ்பேஸ். இதோடைய நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர், பல ட்ரில்லியன் அளவிற்கு இன்னைக்கு இஸ்ரேல் அங்க தன்னுடைய போர் தளவாடங்களை அமைச்சிருக்கிறான். அந்த இடத்துல இருந்தா லெபனான, சிரியாவை, அப்பாவி காசா மக்களை கொண்டிருக்கிறான். நவாட்டிம் ஏர் ஸ்பேஸ் என்பது இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய இதயம் என்று வர்ணிக்கிறாங்க. அந்த இராணுவத்தினுடைய இதயம் சொல்ற பகுதியில் இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்கக்கூடிய இந்த காட்சியை பாருங்க. இந்த காட்சியில் அப்படியே அந்த இராணுவ தளத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு மிசில்ஸ் மழையே பொழியுது. அப்படியே அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இஸ்ரேல் வாசிகளாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ 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 ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு கத்துற ஒரு காட்சி இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. IRGC இருந்து இன்னைக்கு ஒரு கூடுதலாக ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, கிட்டத்தட்ட இது மாதிரியான பாதிப்புகள்ல 177 மக்கள் இன்னைக்கு இஸ்ரேலுடைய மக்கள் அவங்க மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இதுதாங்க. போர்க்களம் என்பதுல அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அப்பாவி மக்கள் இறந்து போவாங்க. அதனால நம்ம போற விரும்பக்கூடாது அப்படிங்கிறதும் நம்ம தகவலில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் ஒரு நாட்டை எப்படியாவது ஆக்கிரமிப்பு செஞ்சு எப்படியாவது நாட்டுடைய வளங்களை கொள்ளையடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இவங்களுடைய இராணுவ தளவாடங்களை விழுந்த மிகப்பெரிய ஒரு செருப்படினே சொல்லலாம். நாங்க அயன் டோம் வச்சிருக்கோம், டேவிஸ் சிங் வச்சிருக்கிறோம், ஏரோ வச்சிருக்கிறோம், எங்களுடைய வான்பரப்பை தாண்டி எதுவுமே வராதுன்னு நீ பீத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பீத்தலுக்கு விழுந்த அடிதான் இது. இந்த காட்சியை பாருங்களேன், மலை மாதிரி போய் மிசில்ஸ் இன்னைக்கு உழுகுது. அங்க இருக்கக்கூடிய மக்களே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருந்து கூட இன்னைக்கு வீடியோவை எடுத்து அவங்க பதிவு செய்யக்கூடிய காட்சியை இன்னைக்கு பார்க்க முடியுது. இந்த போருக்கு எந்தவித முகாந்திரமும் நியாயமான காரணங்களும் இல்லாம தான் இந்த போர் தொடங்கப்பட்டிருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலதான் கொஞ்ச நெஞ்ச மனசாட்சி உள்ளவங்க தான் நேட்டோ நாடுகள். அவங்களே இந்த போர்ல கலந்துக்க மாட்டோம், ஏன்னா எங்க கொஞ்ச நெஞ்ச மனசாட்சிக்கே இது உறுத்தலா இருக்கு அப்படின்னு நேட்டோ நாடுகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஈரான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்க. உலக நாடுகள்லாம் இதை இன்னைக்கு உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய ட்ரோனினுடைய நீளம், அதனுடைய தயாரிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. 7000 மைல் கடந்து இன்னைக்கு மார்க் ரூபியோ, அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ இருக்கக்கூடிய இடத்துலையும் பென்டகனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹெக்ஸத் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க இடத்துல இந்த 2 ட்ரோன் வந்தது இன்னைக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருக்குது. இதுல நம்மளுடைய நாடு தாக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலுக்கு அமெரிக்க வாசிகள் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தகவல் ஒன்று. அது மட்டும் இல்லாம ஈரான் இதை எதுக்காக செஞ்சு காட்டியிருக்காங்கன்னா, உன்னையும் என்னால் தாக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு செய்தியா இன்னைக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கிறாங்க. கத்தார்ல பற்றி எறியக்கூடிய ராஸ் லஃபான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இந்த நிறுவனம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தாருடைய வடக்கு பகுதியில் இருக்கு. இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ மட்டுமே வருது. இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் பல ட்ரில்லியன் டாலர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய கேஸ் எக்ஸ்போர்ட்ஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, லிக்விட் நேச்சுரல் கேஸ் உடைய எக்ஸ்போர்ட் ஹப்பே இந்த இடத்துல இருக்குது. இது கத்தாருடைய வடக்கு பகுதியில் இருக்கு. ராஸ் லஃபான் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. இதில் படிக்கும்போது இன்னொரு செய்தியும் தெரியுது, எவ்வளோ அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முட்டா பயலுவலாக இருப்பாங்கன்னு. இந்த ராஸ் லஃபானுங்கிற நிறுவனம்
இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அரபு உலகத்தினுடைய எண்ணெய் தான் மிகப்பெரிய வருவாய் என்பது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அந்த எண்ணெய் அப்புறம் கேஸ் இதுல எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கிறதுல எந்த கம்பெனிலாம் இருக்குன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய எக்ஸான் மொபைல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும், கோகோனோ பிலிப்ஸ் அப்படிங்கிற 2 நிறுவனம், அமெரிக்காவுடைய நிறுவனம் தான் மிகப்பெரிய அளவுக்கு அங்க இந்த கேஸை லிக்விட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி ஹப் பண்ணி பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ மிச்ச மீறியை தான் கத்தார் கொடுப்பாங்க போல. இப்படிப்பட்ட இடத்துல தான் இன்னைக்கு ஈரான் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. தாக்குதல் நடத்தின உடனே கத்தார் ரியாக்ட் பண்ணதை கேட்டீங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், பயந்து போயிருவீங்க. எந்த அளவுக்குன்னா, நாங்க உடனே ஈரானுடைய தூதரை அழைச்சு கண்டிச்சு அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய துருப்புகள், அதாவது கத்தார்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், ராணுவ பொறுப்புல இருக்கக்கூடிய ஈரான் மக்கள்லாம் உடனே தூதர்கள்லாம் வெளியில போங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டோமாச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சிகரமான அறிவிப்பை செஞ்சிருக்கிறாங்க. அடிச்சதே ஒண்ணு இல்ல, அமெரிக்காவை தான் அப்படிங்கிறது இவங்க புரியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினுடைய நாடாளுமன்றத்துல பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. மக்கள்லாம் என்ன சொல்றாங்க அதை பார்த்துட்டு, உண்மையிலேயே நெத்தன்யாவுக்கும் அதே மாதிரி ட்ரம்ப்புக்கும் உளுந்த ஒரு மரண செருப்படினே சொல்றாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடாளுமன்றத்துல நாங்க நேட்டோவுடைய படையில இருந்து வெளியில வர்றோம், ஏன்னா இல்லீகலான ஒரு போர், வரம்பு மீறிய ஒரு போரை இஸ்ரேலும் அமெரிக்காரனும் செஞ்சிருக்கிறான், நேட்டோல இருந்து வெளியில வர்றதா மனிதாபிமான செயல் அப்படின்னு ஒரு தகவல் இன்னைக்கு ஸ்பெயின் சொல்லியிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு தகவலை கவனிக்கணும், துருக்கின்னு ஒரு நாடு இருக்கிறானா இல்லையா, அவங்க நேட்டோல இருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் வாயை திறக்கல. அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் பிடான்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, அதாவது அலி லாரிஜானி கொல்லப்பட்டப்ப எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கண்டன அறிக்கை விடுறதுல மட்டுமே இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. இதுக்கெல்லாம் ஸ்பெயினுடைய நாடு எப்படி ஒரு முன்னோடியான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது இந்த விஷயத்துல நாங்க நேட்டோல இருந்து வெளியில வர்றோம், இல்லீகலான ஒரு போர் என்று உண்மையா உள்ளத்திலிருந்து பேசியிருக்கத இதன் வழியா நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது. மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இன்னைக்கு ஈரானுடைய ட்ரோன் போய் தாக்குதல்ல அங்க 2 பெண்கள் இறந்திருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க 2 பேரும் அங்க இறந்ததற்கான காரணத்தை இன்னைக்கு உலகமே சொல்றாங்க. மேற்கு கரையில இவங்க வரம்பு மீறி பல குடியேற்றங்களை அங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு பாதுகாப்பு அற்ற நிலையில அவங்க வீடே இருக்குமா. பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டென்ட்ல மாதிரி ஒரு தகர டப்பால மாதிரி தான் அவங்களுடைய வீடு இருக்குமா. இந்த பகுதிகளில் ஈரானுடைய அந்த ட்ரோன் வெடிச்சு உளுந்து அதனுடைய உதிரி பாகங்கள் பட்டு இவங்க இறந்து போயிட்டாங்கிற செய்தி உண்மையிலேயே கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இதை சில பேர் இப்படி கூட சொல்லலாம், எப்படின்னா ஈரான் பாலஸ்தீன மக்களை கொல்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையிலேயே அது உண்மை கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஈரான்ல டெஹ்ரான்ல மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு பாதிப்பு உண்டாகிட்டு இருக்கு. இந்த பாதிப்பு உள்ளாவதற்கு அவங்க கசாவாசி மக்களுக்கு ஆதரவு கொடுத்ததும் ஒரு காரணமா இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க. இன்னைக்கு உலகத்தளவுல பேசு பொருளா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, சவுத் பார்சியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல், அதாவது ஈரானுக்கு சொந்தமானது அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நீங்க இதுல நம்ம ஒரு ரசிகர் கூட்டம் மாதிரி ஆயிடக்கூடாது. அடிச்சிட்டாங்க பாத்தியா, எங்கால் ஜெயிச்சிட்டாங்க பாத்தியா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம என்ன சுற்று நடக்குது, இதை பற்றி உலக தலைவர் என்ன பேசுறாங்க, இதனால எப்படியெல்லாம் வியாபாரத்துல இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிற தகவல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கவே ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா காலத்துடைய சூழ்நிலை அப்படி இருக்கு. இந்த சவுத் பார்சி அப்படிங்கிற இந்த தீவுல 2 பேர் இருக்கிறாங்களா. யாரா இருக்கிறாங்கன்னா, கத்தாரும் ஈரானும் காம்ப்ரமைஸ் இருக்குதா அவங்களுக்கு, அதுக்கு மத்தியில் காம்படிஷனும் இருக்குதான். இது 2 பேருமே கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா. இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்க இந்த சவுத் பார்சியில தான் இன்னைக்கு இஸ்ரேல் அத்துமீறி தாக்குதல் நடத்தி இருக்கிறான். இந்த தாக்குதலை பத்தி ட்ரம்ப்கிட்ட கேட்டா முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆமா எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நான் பண்ணேன், ஆமா எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் அந்த தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, தாக்குதல் நடத்த பின்னாடி இல்ல எனக்கு தெரியாது அப்படிங்கிற சொல்ற ஒரு நிலையை பார்க்கிறப்ப நம்மளுக்கு நல்லா தெரியுது கத்தாருக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கு. இதை தான் இன்னைக்கு ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் சொல்றாங்க. குறிப்பாக ஐநாவில் இருக்கக்கூடிய இருவாணி அவர்கள் சொல்றாங்க, நீங்க குருட்டுத்தனமாவும் அடிமைத்தனமாவும் நீங்க இருந்துறாதீங்க, நீங்க சிந்திச்சு பாருங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. இன்னைக்கு சவுத் பார்சியில தாக்கி இருக்கிறது ஈரானுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, கத்தாருக்கும் சேர்ந்து பாதிப்பு. இன்னும் சொல்ல போனா கத்தார் மிகப்பெரிய அளவுக்கு அதுல ரெவன்யூ பொருளாதாரத்தை ஈட்டுறாங்க. அதை இஸ்ரேல்காரன் அடிச்சிருக்கிறான். இன்னைக்கு
இஸ்ரேலோ அமெரிக்காவோ வளைகுடா நாடுகளை பாதுகாக்காது அப்படின்னு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறத அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உண்மையிலேயே புரியாம மரம் மண்டுகளா இருக்கிறாங்க அப்படிங்கிறதாங்க யதார்த்தமான உண்மை. இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்தா கூட அங்க இருக்கக்கூடிய வளைகுடா நியூஸ் சேனல்ஸ், பொதுவா கவர்மெண்ட்டுடைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் என்ன நியூஸ் வருதுன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஈரானை விட்டுறாதீங்க. ஆட்சியாளர் சொல்றாங்களா, ஈரானை விட்டுறாதீங்க, எப்படியாவது நீங்க ஈரானை அடிச்சு காலி பண்ணிருங்க, அவங்க முன்னேறி வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க பேசுறாங்களா. இதை பல நியூஸ் சேனல் நீங்க தமிழ்ல பார்க்கணும்னா பிபிசியில் இந்த செய்தியை எடுத்து பார்க்கலாம். இப்படியான பதிவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு அடிமைத்தனம். அவர் சொன்ன இர்வானி சொன்ன மாதிரி எப்படி ஒரு அடிமைத்தனம் உள்ள முட்டாளாக இருக்கிறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு சவுத் பார்சியில் தனதற்கூடிய இந்த தாக்குதல் என்பது ஈரானுக்கு மட்டும் இல்ல, கத்தாருக்கும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பாயிருக்கு அப்படிங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் கேஸ் பாதிப்பு பெரும் அளவுக்கு ஏற்படும். குறிப்பாக இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா ஜப்பான்ல மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். 95% இந்த கேஸா இருந்தாலும் சரி, அதே மாதிரி கச்சா எண்ணெயா இருந்தாலும் சரி, ஹர்முஸ் ஜலசந்தி வழியா தான் வரணும். இதுக்கு ஜப்பானுடைய இம்போர்ட் பார்த்தீங்கன்னா 95%. நம்மளுடைய இம்போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய இம்போர்ட் பார்த்தீங்கன்னா 40 to 60%. சைனாவுடைய இம்போர்ட் பார்த்தீங்கன்னா 30% ஹர்முஸ் ஜலசந்தி வழியா. இதுல ஜப்பானுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் தெரிஞ்சனாலதான் இன்னைக்கு ஜப்பானுடைய பிரதமர் தங்காச்சின்னு ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை பாருங்க ஹிரோஷிமா நாகசையில குண்டு போட்டு அவ்வளவு மக்களை கொத்து கொத்தா கொண்டாங்க. இன்னளவுக்கு அது பாதிப்பு இருக்குங்கிறது உலகமே அறிஞ்ச செய்தி. இந்த அம்மா தங்காச்சி போய் ஒரு செடியை கொடுத்து ட்ரம்ப் கிட்ட இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பாதிப்பு ஆயிருமா, தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பத்தி தெரியல, காசு போயிடும் இப்படிங்கிறதா ஆட்சியாளர்களுடைய நிலைமையா இருக்கு. இதனால இன்னைக்கு மக்கள் காரி துப்பிக்கிட்டு இருக்க நிலைமையை நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா, ஒவ்வொரு பதிவுலையும் கடைசியில் நம்ம கஸ்ஸா மக்களுடைய கண்ணீர் கதைகளை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் ஓரிரு தினங்களில் அவங்க பெருநாளை அடைய இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பெருநாளில் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செய்தி ரொம்ப முக்கியமானதுங்க. ஒவ்வொரு மக்களும் அந்த பெருநாள் கொண்டாட்டத்தில் அப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோட குடும்பத்தோட அண்ணனை போய் பார்த்து, தம்பியை போய் பார்த்து, தங்கச்சியை பார்த்து, அம்மாவை பார்த்து இப்படி பேசி பட் இந்த மனக்கசப்பெல்லாம் நீக்கி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள்ட்ட துவாவை பெறணும் அப்படின்னு முயற்சி செய்வோமா இல்லையா? இது மாதிரி கஸ்ஸாவில் இருக்க குழந்தைகள் தொழுகை முடிச்சுட்டு எங்கே போனாங்கன்னா தான் உறவினரை பார்க்க, இறந்து போன மையவாடி கபிர்ஸ்தானுக்கு, தான் அம்மாவை பார்க்க, தன் தம்பியை பார்க்க, தன் சகோதரனை பார்க்க கபிர்ஸ்தானுக்கு ஓடோடி போய் அங்கே உட்காந்து அங்கே அழக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப இஸ்ரேல்காரன் அமெரிக்கக்காரன் எவ்வளோ பெரிய அயோக்கியன். நம்ம செய்ய வேண்டிய, நம்ம பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்களில் மிக முக்கியமான ஆயுதம் பிரார்த்தனைங்கிற இந்த ஆயுதம் பயன்படுத்தாமல் விட்டுறாதீங்க இவனுக்கு எதிராக. மக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, இதெல்லாம் சொல்லி மாற முடியாது. அந்த செய்தியோட கனெக்டிவிட்டி ஆனீங்கன்னா தான் அதோடைய வலியும் வேதனையும் ரொம்ப புரியும். 5 வயசு 7 வயசு 10 வயசுக்குள்ள கபூரில் போய் பார்த்து பேசுறது. இஸ்மாயில் கரிகோ ஜேர்னலிஸ்ட், அவருடைய மகள் 2 வயசு 3 வயசு இருக்கும். அவங்க அத்தாவுடைய கபரு மையவாடி, அதில் போயிட்டு அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க. அந்த சமயத்தை ஏதோ வச்சுருப்பாங்க போல். அதை ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த குழந்தை அத்தாவை வாப்பாவை ஹபீபி ஹபீபி அப்படி கட்டி பிடிக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்து கட்டி பிடிக்குது. இந்த காட்சிகள் நான் பார்க்க முடியாத ஒரு நிலைமை. இது மாதிரி தொடர்ந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு கஸ்ஸாவில். இன்றைக்கி பல ஜேர்னலிஸ்ட் சொல்கிற தகவலில் ஒன்று என்னென்னா, ஈரானுடைய இந்த வார் கஸ்ஸா மக்களுடைய கவலையை திசை திருப்பி விட்டுருச்சு, அங்கே எவ்வளோ அநியாயம் நடக்குங்கிறது இன்றைக்கி உலகம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலையும் இந்த செய்தி நம்ம பேசுகிறோம். அதுக்கிடையில் அங்கே தொழுக போன மக்கள், பெருநாளில் தொழுக போன மக்கள், அங்கே நிறுத்தப்பட்ட உரையில் பேசிய அறிஞர்கள் என்ன பேசுனாங்கன்னா, எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நீங்கள் மரணிக்கவே முடியாது. அமெரிக்கா நம்மளால் கொல்ல முடியாது, அமெரிக்கா நம்மளை கொல்ல முடியாது, இஸ்ரேல் நம்மளை கொல்ல முடியாது, அல்லாஹ் நாடினாலை தவிர இறப்பு என்பது நிச்சயம், இவங்களுக்கு பயப்படக்கூடாதுன்னு அங்கே ஒரு மார்க்க அறிஞர் உரை நிகழ்த்தியது உண்மையிலேயே நம்மளுடைய மனசில் இன்றைக்கும் பதிய வைக்கிற ஒரு சொல்லாக இருக்குது. இது மாதிரி உண்மையான செய்திகளை, சரியான செய்திகளை, களத்துக்கு தேவையான விஷயத்தை முழுமையாக அறிவதற்காக நம்மளுடைய பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறந்துடாமல் உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.